வல்லமையுள்ள தேவனே, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவரீருடைய சமூகத்தில் ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல பலனுக்காக, ஜீவன் சுகத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்க. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தரை சிங்காசனத்தின் அதிபதியை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்ற உணர்வு எங்கள் எல்லாருக்குள்ளேயும் உண்டாகட்டும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியினால் எங்களை அபிஷேகிங்க, பலப்படுத்துங்க. தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்படி வஸ்திரத்தவங்களால் எங்கள் ஆலயத்தை நிறைக்கும்படியாக செபிக்கிறோம். தேவதூதர்களோடு இணைந்து நாங்களும் உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றி புகழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வல்லமையின் ஆவியானுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இதை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உட்காரும். உன்னத பாடல்கள் 1184வது பாடல். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை என்ற பாடல். ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லை. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். இரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தன்னிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. எதிரிகள் முன் திருத்தந்தை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் திருத்தந்தை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழுகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை
செல்வத்தினால் என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே தெரிந்துக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். குறைகளையே தெரிந்துக்குள் நிறைவாக்கி நடத்துகிறார். குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. எங்கள் குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. எங்கள் குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. எங்கள் குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் எழுதுன்று 1133 பாடலை பாடும். ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு. ஆமாம், அவர் நம்ம கூட இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயந்துக்கிட்டே போகணுமா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீசர்கள் கடலில் போகும்பொழுது ஆண்டவர் கூட தான் இருந்தார் இல்லை. புயல் காற்று உண்டானது, ஆண்டவர் நித்திரை பண்ணிக்கிட்டு இருந்தார். உடனே நாங்கள் மரித்து போகிறோம், உங்களுக்கு இன்னும் இல்லை கவலையே. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் இங்கே அப்படி தான் சொல்கிறோம்ல. நாங்கள் படுற பாடை பார்த்துட்டு இந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கண்டுக்கிடாமலே இருக்கார. கண்டுக்கிடாமலே இருக்கார எப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் உடனே அவங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே எந்திரிச்சு என்ன செய்தார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீங்க, ஏன் நான் தான் இருக்கேன்ல. வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகள் மட்டும் இல்லை, பயப்படுற கிறிஸ்தவங்களும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற அந்த கடலில் தான் என்ன செய்வாங்களாம், பங்கடைவார்கள். அப்போ நீ பயந்தாலே எங்கே போக முடியாது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. எப்படியா நான் என்ன அப்படின்னு தான் நினைக்கணுமே ஒழிய நடக்கட்டும் பார்க்கலாம், எது வரைக்கும் தான் நம்மளை பிசாசு சோதிக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி துணிந்து நிற்கணும். அதனால் நாம் எதுக்கும் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. அடித்து கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டால் கூட என்ன வந்துடும், மிஞ்சி போனால் உயிர் போகுமா, போட்டோம். அவங்க சீசர்களை அடித்து துன்பப்படுத்தி கொண்டு போய் என்ன செய்தாங்க. ஆமாம், எவ்வளவோ கனமுள்ள ஒரு மனிதன், நல்ல யூனிவர்சிட்டி படித்தவர் யார், பவுல் அப்போஸ்தலன். கமாலியலுடைய பாதத்தில் இருந்து டாக்டரேட் முடித்தவர் அந்த நாட்டில். அவருடைய படிப்புக்கு மதிப்பு இல்லை, அவருடைய பதவிக்கு மதிப்பு இல்லை, எதுக்கும் மதிப்பு இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவமானம், நிந்தை, இதன் மத்தியில் எவ்வளோ தான் கேவலப்பட்டா என்ன, எவ்வளோ தான் பாடுகள் வந்தால் என்ன, இதுக்கு மேலே என்ன செய்வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, தேவனை ஆமாம் பட்ட அவமானங்களை பற்றியோ சரீரத்தில் உள்ள காயங்களை பற்றியோ என்ன செய்யலை, அவங்க கவலையே படலை. தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்த பொழுது அங்கே என்ன நடந்தது, ஒரு விடுதலை உண்டானது. அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் சுற்றி இருந்த எல்லாருக்கும் என்ன உண்டானது, விடுதலை உண்டானது. அந்த சிறைச்சாலை அதிகாரி மத்தியில் ஒரு ரட்சிப்பு என்ன செய்யுது உண்டானது. இன்றைக்கி அவன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டுமானால், ரட்சிப்பு வேண்டுமானால் என்ன செய்யணும், கர்த்தரை முழுவதும் சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த பாடலை பாடலாமா?
நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணே யாவையும் துடைத்திடுவேன், கண்ணே யாவையும் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகாமே என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்னும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்னும் கைவிடுவதில்லை. நீரே மலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீரே மலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் எழுந்திடுவாய், ஆவியில் உண்மையாய் எழுந்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு ஆமே. தேவன் வாக்கு மாறாதவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீங்க என்னை விட்டு நீங்க விலக மாட்டீங்கப்பா, ஒரு நாள் என்னை கைவிடுக தேவன் அல்ல என்று நீ அறிக்கை செய்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். பார்த்து கேளு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், மணிமணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணே யாவையும் துடைத்திடுவேன், கண்ணே யாவையும் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீ ஒரு நாள் என்னை விட்டு விலகி விடுகிற தேவன் இல்லைப்பா. அன்றைக்கி சீடர்கள் கூட பயந்தாங்க. ஆண்டவர் தூங்கிட்டார, அவர் கண்டுக்கிடாமல் இருக்கிறார, நமக்கு வரக்கூடிய அழிவை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லையே அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாத அற்ப விசுவாசிகளை, ஏன் பயப்பட்டீங்க, பயப்படாத என்று கடித்து கொண்டார். அநேக இடங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாத பயப்படாதன்னு எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் எத்தனையோ காரியங்களை குறித்து உனக்கு பயம். இது எப்படி ஆகுமோ, இது எப்படி நடக்குமோ, இது எங்கே கொண்டு விடுமோ, இது எப்படி முடியுமோ, இப்படியெல்லாம் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிற, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா, கேள்வி கேட்காத, பயப்படாத, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும், கட்டுகளும் நெருக்கங்களும் அவங்களுக்கு காணப்பட்ட பொழுதும் அவங்களாம் பயப்படவே இல்லை. பேதுரு நிம்மதியாக தூங்கினான். ஆனால் விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. இரும்பு கதவுகளும் அவருக்கு முன்பதாக, அவருடைய தூதர்களுக்கு முன்பதாக நிலை நிற்க முடியாது. உன்னை அடைத்து வைத்திருக்கிற, உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் அறுக்க வல்லமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுகள் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய காயங்கள் மாறும். உன்னுடைய எல்லா கண்ணீரையும் மாற்றுவார். உனக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் அவர். தேவன் வல்லமையின் உள்ளவர், வல்லமையுள்ளவர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தத்துக்கு போன அருமையான யோசபாத்து அந்த சேனையை கண்டு பயப்படலை, சேனையை கண்டு பயப்படலை. துதி செலுத்துவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான், துதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள். உனக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் தேவன் அவர்களை முறிந்து விழ பண்ணுவார். அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும். தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும். துக்கப்பட்டு அழக்கூடிய நாட்கள் இருக்கலாம் ஒருவேளை, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்கூட இருக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்தும் பயப்படாத. இப்படி ஆயிடுச்சே, எப்படி ஆயிடுச்சே, என்ன செய்யலாம் என்று சொல்லி எதை குறித்தும் பயப்படாதபடி அவரை நீ பற்றி கொண்டிருப்பாயானால், அவர் உன்னோடு கூட வாசம் பண்ணுவார். ஆனால் என் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு பலனை கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. எதை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. அவரை பார்த்து சொல்லு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்த கர்த்தர் அவர், மகிமை நிறைந்த கர்த்தர் அவர், உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஓ ரஹா தலஷதரபா, ஓ மைட்டிலா. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. அவிசுவாசம் நீங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. முழு விசுவாசத்தையும் முழு நம்பிக்கையும் உங்க மேல எங்களுக்கு தாங்கப்பா. நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ ஆவியினாலே அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய பொல்லாத சத்துருவே, தேவனுடைய ஜனங்களை விட்டு கரத்தை எடு என்று உன்னை கட்டளை கொடுக்கிறேன். ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன செய்ய முடியும் சத்துரு என்று ஆண்டவரே சத்துருவுக்கு எதிர்த்து நாங்க முழக்கமிட எங்களுக்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலவீனை என்ன செய்ய முடியும்? என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர். அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பலவீனத்தை பார்த்து கலங்காத, பலவீனத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காத, பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை கரம் பிடித்து வழி நடத்த வல்லவர். அவர் நம்புறியா? அவர் நம்புறியா? அவர் விசுவாசிக்கிறியா? அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறியா? ஒருவேளை எத்தனையோ மனிதர்களை தேடி போயிருக்கலாம்,
எத்தனையோ மாம்சமான மனிதர்களை நாடி போயிருக்கலாம், எத்தனையோ மருத்துவர்களை தேடி போயிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இது நாசியிலே சுவாசம் உள்ள அந்த மனிதனால் கூடாத காரியம்தான். அவன் முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. வசனத்தை பிடிச்சுக்கோ. அப்பா, உங்களால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா, எல்லாவற்றையும் செய்ய வல்லமையில கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்கு உண்மையாக சுத்தி இருந்த எத்தனையோ பக்திமான்கள், எத்தனையோ பூசாரிகள் ஆண்டவரே வானத்தை நோக்கி அபயமிட்டாங்க. ஒரு அற்புதமும் நடக்கல, ஒரு அற்புதமும் நடக்கல. ஆனா எல்லாரும் அதிசயிக்கப்படுவனமாய் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆண்டவரே அங்க இருந்த பலிபீடம், தண்ணீர் எல்லாவற்றையும் நக்கி போட்டது. ஆண்டவரே அந்த இடம் மாறியது, ஒரு புதிய சூழ்நிலை உருவானது. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சூழ்நிலை உருவாகணும்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவியா? ஆண்டவருடைய சமூகத்தினுடைய ஒப்பு கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. என்றைக்கு உன்னை ஆண்டவருக்கு முன்னதாக நீ அர்ப்பணிக்கிறாயோ, என்றைக்கு நீ சரண்டராகிறியோ, அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் அவர். ஊரதா லகஷதரபா இபகதலகஷதரகதலபா ஓ குதஹா நரஷபதுலகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we praise you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் கூட ஆண்டவரே இன்னைக்கு வரைக்கும் காத்து வழி நடத்தி எங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. மனதார மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை வழி நடத்தினீரே. சுற்றிலும் எத்தனையோ பேர் ஆண்டவரை விழுந்து போன நிலைமையிலும் என்னை தூக்கி எடுத்து நிறுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துற தேவனாகிய கர்த்தாவே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்க முறுமுறுக்க கூடாதப்பா, முறுமுறுக்க கூடாது. நாங்க முறுமுறுத்தோமானால் வழியிலே அழிந்து போவோம், மாண்டு போவோம். எகிப்திலே புறப்பட்ட ஒருவனாவது அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியலப்பா. ஒரு சிலர் தவிர, ஒரு சிலர் தவிர, உம்மை சார்ந்திருந்தவர்கள் தவிர. ஆண்டவரே, அந்த கானானுக்குள் நுழையக்கூடிய ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் என்னை மாற்றும். ஒரு விசுவாசம் எனக்குள் உருவாகட்டும். அவிசுவாசத்தை என்னோடு எடுத்து போடும். ஆண்டவரே, உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் அவர். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் அவர். அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற மகிமையுள்ள கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத பரபரனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தாவீதை போல ஆண்டவரே, முழு பலத்தோடு கூட எங்கள் மேன்மையெல்லாம் தூர ஒதுக்கி வைத்து, எங்க பெருமையெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு உங்களையே நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு மனதோடு ஆண்டவரே, உரத்த சத்தத்தோடு, முழு பலத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். worship you Lord, worship you Lord, worship you King of Kings. ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தூதர்களோடு சேர்ந்து கேருபீன்கள் சேராபீன்களோடு இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். we worship you Lord, we worship you Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்க வெட்கப்படுறதில்லப்பா. வானத்தை பூமி உண்டாக்கிற ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டீரே, நாங்கள் வெட்கப்படுவதில்லை. உம்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் வெட்கப்படுறதில்லப்பா. உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, பரமராஜாவே, பராபரனே, பரலோக தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். உம்மை துதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியமாண்டவரே.
பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. துதிக்கும்படியான புதிய நாவை எங்களுக்கு கட்டளையிட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மகிமையின் ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய புண்ணிய பாதத்திலே பணிகிறோம். ஆராதனைக்கு பாத்திரமானவரே, சகல கனத்திற்கும் உரியவரே, மகிமைக்கு பாத்திரமானவரே, துதிக்கப்படத்தக்க தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. உண்மையே நாங்கள் துதித்து போற்றுகிறோம். தீபாலாக்கா சதரபா ஹூதலா ஹாதரா ஷகதல ஷகதரபா மிகுருஹாதல சந்தரனியா கலபா ஹூ ரிஹாபகாதல ஷபதுரஹாவதலபா. உள்ளங்கள் ஆண்டவரை துதிக்கட்டும், ஆண்டவரை போற்றட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமை செலுத்து, அவருக்கு மகிமை செலுத்து, அவருக்கு மகிமை செலுத்து, அவருக்கு மகிமை செலுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பராபரனே உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். ஆண்டவரே, காணக்கூடாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் உதவாத எங்கள் மத்தியிலே சிங்காசனத்தின் அதிபதியாய் வீற்றிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, we praise you Lord, we praise you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதிக்கு பாத்திரரே, மகிமையினால் நிறைந்தவரே, ஓரி பாதல ஷகதரகபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையை நாங்கள் துதித்து போற்றி பணிகிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். நீங்க மட்டும்தான் ஆராதனைக்குரிய தேவன். அண்ட சராசரங்களிலும் ஆராதிக்கப்படுகிற தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்க மட்டும்தான் கனத்திற்குரிய தேவன். உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம், உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நின்றவனுமாக சங்கீதம் 62 1 முதல் 12 முடிய மாறி மாறி வாசிப்போம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷருக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் வேண்டதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார்.
பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தனும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கப்போம். வாசிக்கக்கூடிய வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் உடைய டைட்டஸை வாசிக்க வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஓசியா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. ஓசியா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. ஆசாரியர்களே, இதை கேளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை கவனியுங்கள். ராஜாவின் வீட்டாரை செவி கொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையும் ஆனீர்கள். நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன். எப்ராயிமை நான் அறிவேன். இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயிமே, இப்போது நீ சோரம் போனாயே. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை அறியார்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். அவர்களோட யூதாவும் இடருண்டு விழுவான். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். இப்போதும் 1 மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடு பட்சிக்கப்படுவார்கள். கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள். பெத்தாவனிலே கதருங்கள். பென்யமீனே, உன்னை பின் தொடர்கிறார்கள். தண்டிப்பின் நாளிலே எப்ராயிம் பாழாவான். நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள். அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவேன். எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவரிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் சோதனை, அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். பக்கம் 1000 பேரும் உன்மேல் விழுக்கும் தீங்கொன்றுமில்லை. பக்கம் 1000 பேரும் விழுக்கும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய், கண்களினால் காணுவாய்.
உங்களில் இருப்பவர் பெரியவர். என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்ந்தாயே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்வாயே. உனக்கெதிராய் எழும்பிடும், உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார், சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். நாளும் இயேசுவை நம்பு, குறைவே இல்லை ஜீவியமதிலே. நாளும் இயேசுவை நம்பு, குறைவே இல்லை ஜீவியமதிலே. பசுமை ஜீவியம் உங்கள் பங்காரும், பசுமை ஜீவியம் உங்கள் பங்காரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே சொந்தம், உனக்கே சொந்தம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம் எல்லாம் தலைவணங்கி. அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. தேவருடைய சமூகத்தில் உம்முடைய புண்ணிய பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து பலனடைய எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் பேச நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்டு இன்னும் பரிசுத்தமடைய உம்முடைய பாதையில் நடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். நாளில் டைட்டு செய்தி கொடுப்பா, கவனமாக செய்தி கவனிப்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக மே துதிக்கிறோம் சுவாமி. இந்த செய்தி வேலையை உங்களோட கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. ஒவ்வொருத்தருடைய இருதயத்துலேயும் நீங்கள் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. என்னுடைய வார்த்தைகளில் உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. யாருக்கு என்ன வசனம் போய் சேரணுமோ அதை கரெக்டாக சொல்கிறதுக்கு எனக்கு கிருபையை கொடுங்கப்பா. உங்கள் கிருபையின் பிரசன்னம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் எல்லாரோடையும் தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த வேலையை உங்களோட கரத்தில் தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரம் ஆண்டவர்கிட்ட மெசேஜ் கொடுக்கறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் மாதங்களாக நான் தியானிச்சிட்ருக்க வேத பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி தீர்க்கதரிசிகள்னு சொல்லுவோம். அதை வாசித்தா சின்ன வயசில் எனக்குமே புரியாது. என்னென்னமோ சொல்கிறாங்களே, யார் எப்ராஹிமு, யார் இஸ்ரவேலுங்கிறாங்க, யூதாங்கிறாங்க, என்னடா சொல்ல வராங்க இவங்க அப்படின்ட்டு எனக்குமே நிறையா புரிஞ்சதில்லை சின்ன வயசில். அது புரியணுன்னா என்ன பண்ணணும்? முதல்ல ராஜாக்கள், நாளாகமம் அதெல்லாம் புரியணும். ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அப்போனா. அதனால் நம்ம வாசிக்கலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அது நான் வாசிச்சுட்டு இருக்கேன். என்ன அதுலனா, எல்லா சின்ன தீர்க்கதரிசிகள் நம்ம சொல்கிறவங்களும் அந்த சின்ன கொஞ்சம் அதிகாரங்கள் இருக்குது இல்லையா, இவங்க எல்லாருமே யாரோட காலத்தில் வாழ்ந்தவங்கன்னா, இந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் நம்ம பெரிய தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறோம்ல,
இவங்களோட காலத்தில் வாழ்ந்தவங்க தான் இவங்களும் அந்த காலத்தை வச்சு தான், அந்த காலத்தில் நடக்கிற காரியங்களை வச்சு தான் இவங்க தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனமாக சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி எழுதி நமக்கு பைபிளில் இருக்குது. சரியா? இப்போ இந்த தீர்க்கதரிசிகள் எதை பற்றி ஜாஸ்தியாக பேசியிருக்காங்கன்ட்டு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதுதான் ஆண்டவர் ரொம்ப மாதமாக நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் இந்த வாரம் இல்லைன்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தது. இந்த வாரம் பேசணும்னு ஆண்டவர் சொன்னதுனால நான் பேசுகிறேன். இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். யாரு கூட பேசணும்னு நினைக்கிறாரோ அவங்களோட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். சரி, இதுக்கு நான் ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறேன். அதை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா நமக்கு? இந்த வசனத்தை கேட்டால் கண்டிப்பாக இது என்ன வசனம் கிடையாது? வாக்குத்தத்த வசனம் கிடையாது. இதில் என்ன போட்டிருக்குன்னா, பூமியின் அந்த வசனத்தை பாருங்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் என்ன போட்டிருக்கு? இப்போ இங்கே இருக்க நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். சரியா? இந்த ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போதும் ஆண்டவரை அறிந்து ஞானஸ்நானம் பெற்று பின்வாங்கி போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இந்த சபையில் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். கரெக்டாக உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காராம்? தெரிந்து கொண்டாருன்னு அதில் போடலை. எப்படி போட்டிருக்குன்னா அறிந்து கொண்டாருன்னு போட்டிருக்கு. பைபிளில் இங்கிலீஷில் அதை பார்த்தா சோசன்னு போட்டிருக்கு. அதில் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா தெரிந்து கொண்டார். எல்லா அறிந்து கொண்டாருமே இங்கிலீஷில் சோசன்னு தான் இருக்குது. ஆனால் தமிழ் பைபிளில் தான் இதை ரெண்டையும் வெவ்வேறு வார்த்தையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தெரிந்து கொண்டார்னு சில இடங்கள்ல இருக்குது, அறிந்து கொண்டார்னு சில இடத்துல இருக்குது. அறிந்து கொள்றதுனா ஆண்டவர் நம்மளெல்லாம் என்ன பண்ணலையா, எனக்கு டைட்டஸியை தெரியும், எனக்கு ஈசாக்கு பிரதரை தெரியும் அப்படியெல்லாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரா? அறிந்து கொண்டார். எனக்கு உங்களோட சின்ன எப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க, என்ன ஆபத்துக்காக வருவீங்க, எப்போ இவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, எது வரைக்கும் நிலத்திருப்பாங்க, இது வரைக்கும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். சரியா? அப்படி அறிந்து கொண்ட ஜனங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி நான் அறிந்து கொண்டதுனால தான் நீங்கள் தவறுகள் செய்யும்போது என்ன பண்ணுவாரா? தண்டிப்பார். ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நீ தப்பு செஞ்சுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? எல்லா அக்கிரமத்தின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். இது கேட்குறதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது நம்ம தப்பை ஆண்டவர்கிட்ட சில நேரம் அறிக்கை பண்ணுறோம், சில நேரம் நம்மளையே நம்ம நியாயப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம அக்கிரமங்கள் செய்யும்போது தண்டிப்பேன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம நினச்சிக்கிற மாதிரி நம்ம எத்தனை தப்பு வேணால் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட போய் நிற்கலாம், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னால் மன்னிப்பாரானா மன்னிப்பார். யாராவது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுன்ட்டு பிரதர் எம்டி ஜெகனும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. அதில் லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர் மன்னிப்பாரா? ஆமாம் மன்னிப்பார். ஆனால் ஒவ்வொரு தடவை மன்னிக்கும் போதும் உங்கள் சிந்தனைகளில் தப்பு பண்ணும்போது ஆண்டவரோட தலையில் திரும்பவும் நீங்கள் முள்முடியை வச்சு அமுக்குறீங்க. அந்த காஸ்ட்டில் தான் நம்மளை மன்னிக்கிறாரு. அவ்வளோ வேதனையின் மத்தியில் தான் என்ன பண்ண முடியும்? அவரால் மன்னிக்கிறாரு. நம்ம தவறை பண்ணிவிட்டு ஈஸியாக போய் ஆண்டவர்கிட்ட, சாமி நான் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பானதை பார்த்துட்டேன், தப்பானவங்களோட பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் மன்னிக்கிறாரா? மன்னிக்கிறார். ஆனால் அதோட காஸ்ட் என்ன? அதோட விலை என்ன? அதுக்கு நம்ம கையினால் பண்ணுற தவறுக்கு திரும்ப அவர் கையில் நம்ம ஆணி அடிக்கிறோம். அவ்வளோ வேதனை மத்தியில் தான் அவரை நம்மளை என்ன பண்ண முடியுது? அவரால் மன்னிக்க முடியுது. அப்போ நம்ம திரும்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு ஆணி அடிக்கிறேன்னா, இங்கே உலகத்தில் இருக்க இவ்வளோ பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட போய் மன்னிச்சிருங்கன்னு கேட்கும்போது எவ்வளோ அடி அவர் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அவர் எப்போவுமே எப்படி இருக்கார்? அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார். போன வாரம் கேட்டிங்கல்ல. இப்போது நான் ஒரு தப்பு பண்ணால் ஆண்டவர் தண்டிப்பாருன்னு சொல்கிறேன். ஏசப்பா அறிந்து கொண்ட ஜனங்கள் ஒரு தப்பு பண்ணும்போது ஆண்டவர் தண்டிப்பாருன்னு சொல்கிறேன். அப்போ தப்பு எதுன்னு முதல்ல நமக்கு என்ன பண்ணணும்? தெரிஞ்சால் தானே நான் அதை பண்ணாமல் இருப்பேன். இப்போ என் பையனுக்கு தப்பு திருடிட்டு வந்தால் அடிச்சிருவாங்க அம்மான்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? அது தப்புனே தெரியலன்னா
எப்படி தண்டிக்கிறது எப்படி தண்டனை வர்றது, தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வது, கரெக்டா? அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு. அந்த எதிர்பார்ப்பை நம்ம செய்யாமல் இருக்கும்போது தான் நம்மளை எந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அறிந்து கொண்ட ஜனங்கள் அக்கிரமம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வர்றாரு. அப்போ முதல்ல அவர் எதிர்பார்க்குறது என்னன்னு நமக்கு தெரியணும். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு அதையும் வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். இதில் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அவரோட எதிர்பார்ப்பு நம்மளை பற்றி என்ன தெரியுமா? அவர் இறங்கணும்னா என்ன அர்த்தம்? மனசு இறங்குறது, மன்னிக்கிறது. யோசேப்பில் மீதியாக இருக்கிறவங்கன்னா நம்மெல்லாம் தான், சரியா? நம்மள ஆண்டவர் மன்னிக்கணும், நமக்கு மனம் இறங்கணும்னா அவருக்கு நம்ம மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தீமையை வெறுக்கணும், நன்மையை என்ன பண்ணணும்? விரும்பணும். அடுத்தது நியாயத்தை நிலைப்படுத்தணும். என்ன பண்ணணும்? நியாயத்தை நிலைப்படுத்தணும். நான் நன்மை செய்கிறதுனா என்னன்னு ஒரு நாள் ஒரு மெசேஜே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை நன்மை செய்கிறது என்னன்னு மறந்துடுச்சுன்னா அந்த மெசேஜை திரும்ப போய் பாருங்கள். அதில் நியாயம் செய்யணும்னு ஒரு விஷயமும் நான் சொல்லியிருப்பேன். இப்போது நியாயத்தை நிலைப்படுத்துறது, ஆண்டவர் நியாயம் நீதி இதை பற்றியே பேசும்போது இதை இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு, செப்பனியாலையும். அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இதே வசனத்தை மாதிரியே சொல்கிறாரு. சொல்லிட்டு நீதியை தேடுங்கள்னு சொல்கிறாரு. அப்போது எப்போவுமே ஆண்டவருக்கு அவரை அறிந்து கொண்ட ஜனங்கள், அவரை அறிந்து கொண்ட ஜனங்கள் இல்லை, ஆண்டவர் அறிந்து கொண்ட ஜனங்கள். இந்த உலகத்தில் இருக்க இவ்வளோ பேர்லையும் யாரை ஆண்டவர் அறிந்து கொண்டாரோ அவங்க மேலே மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, சரியா? அவங்க மேலே மட்டும்தான் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது நான் சில காரியங்கள் எனக்கு பிடிக்காது, சரியா? நான் இப்படி வச்சுக்கலாம், எனக்கு திருடுறது பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம், சரியா? எனக்கு திருடுறது சுத்தமாக பிடிக்காது, அதுனா எனக்கு ரொம்ப வெறுப்பு. இப்போது யாரோ ஒருத்தங்க என் பக்கத்து வீட்லேயோ எனக்கு கசின் என்னோட சொந்தக்காரங்கள்லேயோ யாரோ ஒரு சின்ன பிள்ளைங்க, ஜெரமியா வயசு இருக்க பிள்ளைங்க திருடிட்டு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள வெறுக்கிறதுக்கோ நேசிக்கிறதுக்கோ அவங்களுக்கும் நமக்கும் என்னையே இல்லை, உறவே இல்லை, கரெக்டா? ஆனால் அதே இது நான் அறிந்து கொண்ட என்னோட பையன் திருடிட்டு தப்பு பண்ணிட்டு என் முன்னாடி நிற்கும்போது நான் அந்த குழந்தைக்கு ஓ அப்படி பண்ணிடுச்சா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கும், அந்த குழந்தைய நான் தண்டிக்காமல் விட்டுட்டு கூட போயிடுவேன். எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு ஒன்று ரோட்டில் போகிற குழந்தையெல்லாம் தண்டிக்கணும்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு பையன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அந்த பையனை நான் ஃபுல்லாக அறிந்து கொண்டேன். அந்த பையன் ஒரு அதே தப்பை பண்ணிட்டு வரும்போது இன்டென்சிட்டி ஆஃப் தண்டனை, அந்த தண்டனையோட ஆழம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் இருக்கும். ஆண்டவர் நம்மளை அறிந்து கொண்டதுனால தான் தண்டனை நமக்கு கொடுக்க போகிறாரு. அதனால் அவர் என்ன மற்ற எதிர்பார்க்குறாருன்னா, இவங்க நீதியை செய்யணும். என் பிள்ளைய நான் அறிந்து கொண்டேன்னா அவங்க எப்படி தான் இருக்கணும்? நீதி செய்கிறவர்களாக தான் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மீகா 6வது அதிகாரம் 5வது வசனம், மீகா 6வது அதிகாரம் 5வது வசனம், நீதி செய்கிறது அப்படின்னு ஆண்டவரோட கேட்டகரி. நம்மளுக்கு 1000 இது நீதி இருக்கும். பொய் சொல்லாமல் இருக்கிறது, திருடாமல் இருக்கிறது, கொலை செய்யாமல் இருக்கிறது, வேசித்தனம் பண்ணாமல் இருக்கிறது, நமக்கு நிறைய நீதின்னு நம்மளோட லிஸ்ட்டில் நிறையா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட நீதி விளங்கின இடங்கள் சில இடம் இருக்குது பைபிளில், அதை போய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதை உட்காந்து சிந்திச்சு பாருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் அவரோட வாயினால் சொன்ன ஒரு வசனம் இருக்குது. அதை வாசிக்க கேட்கலாம். மீகா 6வது அதிகாரம் 5வது வசனம். என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதித்திரமாக சொன்னது இன்னது என்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னது என்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். ஓகே, இதில் அவர் அந்த வசனத்தில் சொல்கிற கதையெல்லாம் தெரியணும் ஃபஸ்ட்டு நமக்கு. அவர் சொல்கிறாரு, இந்த ஊரில் இந்த விஷயத்தில் எப்படிலாம் நடந்துச்சு, அதில் என்னோட நீதி எப்படி விளங்குச்சுன்னு நீ நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி முன்னாடி கொஞ்சம் இன்சிடென்ட்ஸை சொல்கிறாரு. சில காரியங்களை, சில நடந்த காரியங்களை ஆண்டவர் கோட் பண்ணுறாரு, சொல்கிறாரு, சரியா? அந்த காரியங்களில் அதை எடுத்து நான் வாசித்தேன். ஆண்டவர் இதிலெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வாசித்தா அதில் நடந்த காரியங்களும்
இந்த சின்ன தீர்க்கதரிசிகள்னு சொல்லப்படுறவங்க சொல்கிற காரியங்களும் எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான். இது வந்து ஆண்டவர் வெறுக்கிறாருன்னு சொல்கிறத விட ஆண்டவர் அருவருக்கிற சீன்னு சொல்கிற காரியங்கள். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சீன்னு சொல்லுவோம். ஒரு அசிங்கம் கிடக்குது, அதில் போய் மிதிப்போமா? எப்படி சொல்லிட்டு போவோம்? சே, எதுகிட்ட போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு போவோம்ல. அப்படி ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் தான் இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம இதை வாசிக்காமல் இருந்துடுறனால நமக்கு சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா தெரியறதில்ல. இதை பெரிய தீர்க்கதரிசிகள் இதை விட கொடூரமெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம அதையுமே பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஆண்டவர் ஏன் இதை சொல்கிறாருன்னு எனக்கு இப்போவும் தெரியாது. ஆனால் சொல்கிறத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் நல்லா கவனமாக கவனிங்க. இப்போது இந்த ஹெட்டிங் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த தலைப்பு என்னென்னா தேவன் வெறுக்கும் காரியங்கள். ஆனால் இப்போ நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் பேசினதை வச்சு இந்த தலைப்பை என்னன்னு சொல்லலான்னா, தேவன் அறிந்து கொண்ட ஜனங்களிடத்தில், யார்கிட்ட? தேவன் அறிந்து கொண்ட ஜனங்களிடத்தில் தேவன் வெறுக்கும் காரியங்கள். நம்ம கிட்ட ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு ரெண்டு காரியத்தை பற்றி பேச போகிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் என்னன்னு ஆரம்பித்து வசனத்தை ஆரம்பிப்பார் தெரியுமா? நம்மளோட அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இது எது சொல்கிறதுக்கு முன்னாடி? முதல் கட்டளையை சொல்கிறதுக்கு முன்னாடி. இதுக்கு அடுத்தது தான் சொல்லுவார், தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கோம். எல்லாரும் ஆண்டவரை தெய்வம் நம்பி தான் இங்கே இருக்கோமா? சரி, பைபிளில் ஆண்டவர் தான் தெய்வம்னு தெரிஞ்ச நம்ம ஏன் இந்த ஒரு விஷயத்தை சபைக்கு வர கிறிஸ்தவங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் மாதிரி நமக்கு தெரியும். சரியா? ஆல்ரெடி நம்ம எல்லாரும் என்ன தான் சொல்கிறோம்? ஆண்டவர் மாத்திரம்தான் தெய்வம், வேற ஒரு தெய்வன் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இது சபைக்கு தேவையான செய்தியானா சபைக்கு தேவையான செய்தியாக சில நேரத்தில் இருக்குது. ஏன்னா பைபிளில் ஆண்டவர் தான் தேவன், யெகோவா தேவனை தவிர தேவன் ஒருத்தரும் இல்லைன்னு சொன்ன பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்லா தெரிஞ்ச சில பேர் பயங்கர கொடூரமான பாவங்கள் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் ஆண்டவருக்கு இவ்வளோ கோபம் வருது. நான் தண்டிப்பேன் உங்களை அப்படின்னு கோபத்தில் சொல்கிற அளவுக்கு கோபம் வருதுன்னா அந்த காரியங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்களுக்கு முன்னாடி உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் எந்த பன்மையும் யூஸ் பண்ணலை, தேவர்கள்னு சொல்லலை, நானேன்னு ஒருமையில் சொல்கிறார். கரெக்டாக? நாங்கள்னு சொன்னாரா? எதுவும் சொல்லலை, நானேன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு கதையை கேளுங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பைபிளில் நான் சொல்ல போகிற 2 காரியங்களும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது. நான் இந்த காரியம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் சில நேரம், நான் இந்த காரியம் பண்ணதில்லை, நான் 2வது காரியம் மட்டும்தான் சில நேரம் பண்ணியிருக்கேன், முதல் காரியம் பண்ணதில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா முதல் காரியம் பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 2வது காரியம் பண்ணிட்டீங்க, 2வது காரியம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முதல் காரியம் பண்ணிட்டீங்க. சரியா? அதனால் எனக்கு இது நான் பண்ணியிருக்கேன் அது நான் பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் ஒரு ஆதாரத்தை இப்போவே சொல்லிடுறேன். அந்த 2 விஷயத்தையும் ஒரே வசனத்தில் இருக்குது. அந்த வசனம் என்னன்னு நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். ஓசியா 4வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். நல்லா கவனிங்க. என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இதில் கட்டை கிட்ட போய் செய்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்களாம். இந்த காலத்தில் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருக்குதா? நிறையா இன்னும் இருக்குது. நம்மளையும் நிறையா பேர் நாள் பார்க்குறோம். சரியா? இந்த மாதிரி கட்டைகள்கிட்ட போய் கேட்குறோம். இவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? விக்கிரக ஆவி உங்களை பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லியிருக்கணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? விக்கிரகத்திட்ட கட்டைகிட்ட போய் கேட்டிருக்காங்க. கட்டைக்கிட்ட போய் கேட்டவங்கள என்னன்னு சொல்லணும் ஆண்டவர்? நீ விக்கிரகத்துக்கிட்ட போயிட்ட, விக்கிரக ஆவி உன்னை பிடிச்சிருச்சின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணி. வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அடுத்தது, அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லது என்று தூபம் காட்டுகிறார்கள். போதும், இது போதும்.
இப்போது இதில் வாசித்ததெல்லாம் நமக்கு பரிச்சயமானது மாதிரி கொஞ்சமாவது தெரியுதா எல்லாருக்கும்? ஏன்னா இன்னமும் இந்த ப்ராக்டிசஸ் இருக்குது. நம்ம போயிட்டு இருந்தோன்னா, இங்கேருந்து போனோன்னா ஒரு பெரிய மரம் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து அது ரொம்ப வினோதமாக பார்க்குறது உண்டு. அந்த மரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கோழி, சேவல் எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது சாகிற மாதிரி யார் சாகணுமா? மனுஷங்க சாகணுமா? எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அந்த மரத்துக்கடியில் போய் தூபம் காட்டுறாங்க, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாம் இன்னமே இருக்குதுங்க. இது எதுவுமே மாறவே இல்லை. இதில் என்ன பிரச்சனைன்னா, இதை ஆண்டவர் யார்கிட்ட போய் பேசினார் தெரியுமா? அதாவது இந்த அசீரியர்கள், மீதியானியர்கள்னு கொஞ்சம் பேர் புறஜாதிகள்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போய் ஆண்டவர் இதை பேசலை. யார்கிட்ட சொல்கிறாரு தெரியுமா? இதை அவர் அறிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா, அவர் சொல்ல வேண்டிய அந்த நிர்பந்தத்துக்குள்ளே அவர் தள்ளப்பட்டுட்டார். அவருக்கு வேறு வழி இல்லை. இப்படியெல்லாம் திட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு. அது ஏன் சொல்கிறாருன்னா, அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கண்டினியூஸாக வாசிக்க சொன்னால் நிறையா வசனங்கள் இருக்குது. அதில் ஓசியா 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்குது, எப்ராயிம் தகாத கற்பனைகளை பின்பற்றி போனான். அது என்ன தகாத கற்பனைங்கிறது இப்போ சொன்னாங்க இல்லையா? அது விக்கிரகங்களோட அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான். இப்போது எப்ராயிம்னா முதல்ல யாருன்னு நமக்கு தெரியணும். தாவீது ராஜாவோட மகன் சாலமோன். ஆனால் சாலமோனோட காலத்திலேயே இந்த விக்கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயே ஆண்டவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார். தாவீது நிமித்தம் அந்த மனுஷங்களை விட்டுறாரு. தாவீது தனக்கு பிரியமான ஒரு மகனாக இருந்ததுனால அவருக்கு எப்போவுமே என்னென்னா, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. ஆண்டவர் எப்போவுமே சொல்வார், ஒவ்வொருத்தங்க பண்ணுற பாவத்துக்கும் நான் உங்களோட 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன பண்ணுவேன், விசாரிப்பேன்னு சொல்வார். எத்தனை தலைமுறை வரைக்கும்? இன்றைக்கி நான் ஒரு பாவம் பண்ணேன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறைனா என் பையன், என் பையனோட பிள்ளை, அதோட பிள்ளை, இத்தனை தலைமுறைக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவர் விசாரிப்பாராம். ரொம்ப கொடூரமாக தெரியுதுல்ல. நான் பண்ண தப்புக்கு என்ன மட்டும் அடிச்சிடலாம்ல அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அந்த ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நல்லா இருக்கிற ஒரு கூட்டம் இருப்போம்ல, நான் நன்மையை செய்து நீதியை செய்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்கிற ஒரு ஆளாக இருந்தால், அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, 1000 தலைமுறைன்னு சொல்கிறார். அப்போ இவ்வளோ நல்லவர் அவர். கரெக்டா? அந்த இரக்கத்தின் அடிப்படையில் தாவீதோட பையன் சாலமோன் தப்பு பண்ணும்போது ஆண்டவர் இருக்கார், அமைதியாக வருத்தத்தோடு இருக்கார். இருக்கும்போது ஆனால் அதுக்கடுத்த சாலமோனோட பையன் வர காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பிரிகிறாங்க. பிரித்து இன்னொரு ராஜா கையில் கொடுக்குறாங்க. அந்த ராஜா பேர் என்னன்னு தெரியுமா இருக்காது? எரோபேயாம்னு ஒரு ராஜா இருக்கார். அவர் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார். யார் தெரிந்து கொண்டார் எரோபேயாம? ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொண்டார். அவர் நோவன்னா அவர் ஒன்றும் ராஜ பரம்பரையெல்லாம் கிடையாது. எரோபேயாம்னு ஒருத்தர் இருக்கார், ரெஹோபேயாமோட இருக்கிற ஒரு ஆள், அவ்வளோதான். சரியா? அவர் ஒன்றும் ராஜ பரம்பரையிலே வந்தவர் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போது அந்த எரோபேயாமா ஆண்டவர் அவன் நல்லா தானே இருக்கான், நீதியாக நடந்து கொள்கிறானே அப்படின்னு அவரை தெரிந்து கொள்கிறாரு. தெரிந்து கொண்டு சொல்கிறாரு, அஹியான்னு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு துணியை கிழிச்சு 12 துணியாக வெட்டு, இதில் 11 துணி உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஒரு துணி மட்டும்தான் எங்கே இருக்கும், அந்த தாவீதோட பேரண்ட்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தானே பார்க்க. ஆனால் இந்த கோயில் அங்கே இப்போ இருக்க மாதிரி ஊருக்கு 2 சர்ச்செல்லாம் இருக்காது. அப்போ எப்படி இருந்ததுன்னா, எருசலேம் தேவாலயம்னு ஒன்று தான் இருக்கும். அங்கே டெய்லி வாரம் அப்படியெல்லாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை போய் எல்லாரும் அதில் போயிட்டு ஜெபம்லாம் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எருசலேம் தேவாலயம் யார்கிட்ட மாட்டிக்கிடுச்சு? தாவீதோட பேரன் இருந்த இடத்துல என்ன மாட்டிக்கிச்சு? தேவாலயம் மாட்டிடுச்சு. தேவாலயத்தில் போய் தான் என்ன பண்ணணும், பலிகள்லாம் செலுத்தணும். நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு இது நல்லது நடந்திருக்கு, அதனால நான் ஸ்தோத்திர பலி செலுத்த போகிறேன் இப்படின்னு பலிகளெல்லாம் செலுத்துகிற இடம் எது? எருசலேம் தேவாலயம். இப்போ அந்த கோயில் எங்கே இருக்குது? அந்த ஒரே ஒரு கோத்திரம் இருக்கிற இடத்துல இருக்குது. சரி, இப்போ எரோபேயாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எரோபேயாம் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ நீதியான மனுஷன்னு ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் ஒரு 11 கோத்திரத்தையும் தூக்கி கொடுக்குறாருன்னா, அவர் எவ்வளோ நல்ல மனுஷனாகவும் ஆண்டவர் அறிந்தவராகவும் இருந்திருக்கணும். ஆண்டவரை பற்றி அறிவு அந்த ராஜாக்கு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? கட்டாயம் இருந்திருக்கும். யெகோவாவை தவிர தேவன் யாரும்
கிடையாதுங்கிற அறிவு இருந்திருக்கும். கண்டிப்பாக அவருக்கு 10 கட்டளையும் தெரிஞ்சிருக்கும். 10 கட்டளையில் முதல் வார்த்தை என்னதான் இருக்கு? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானேன் இருக்கு. இது எல்லாமே யெரொபெயாமுக்கும் தெரியும். ஆண்டவர் அறிந்து கொண்ட ஒரு ராஜா தான் யெரொபெயாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இவ்வளோ நாள் ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வதிச்சவர் மேலே இப்போ என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. இப்போ எப்போவுமே நம்ம மனுஷங்களுக்கு இங்கே தான் பிரச்சனை வரும். எப்போனா நமக்கு நிறைய பெருக்கமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்போது அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்? ஆண்டவரை விட ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவரை விட்டுட்டு இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? 11 கோத்திரம் நம்மகிட்ட வந்துருச்சு. வந்த 11 கோத்திரத்துக்கு ஒரு தேவாலயத்தை கூட ஆண்டவர் நினச்சா ரெடி பண்ண முடியுமா, முடியாதா? இவர் ஒழுங்கா ஆண்டவர் சொன்னபடி நல்ல மனுஷனாக இருந்திருந்தாருன்னா ஆண்டவரால் அந்த மனுஷங்களை எருசலேமுக்கே போகிறதுக்கு இல்லாமல் ஒரு தேவாலயம் கூட ரெடி பண்ண முடியும் ஆண்டவரால். ஆனால் இவருக்கு என்ன பயம்? இவங்க பலி செலுத்த போகிறேன்னு எருசலேமுக்கு போனாங்கன்னா ஒருவேளை திரும்ப அந்த ராஜா நல்லவனாக பிஹேவ் பண்ணிட்டானா என்ன பண்ணிடுவாங்க? நம்ம மக்கள்லாம் அங்கே போய் உட்காந்துருவாங்க. இப்போ மக்களை விடுறதுக்கு பயம், பதவி மேலே ஆசை, நம்ம ராஜாவாக இருக்கணுங்கிற பேராசை. இதனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இதனால் அவர் இங்கே ஒரு கோயில் கட்டெல்லாம் இல்லை, இங்கே ஒரு கோயில் கட்டி இங்கே நம்ம ஒரு தேவாலயம் கட்டுவோம்லாம் செய்யலை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? துணிகரமா அந்த ஆளை தான் எப்ராயிம்னு சொல்கிறார் ஆண்டவர். யெரொபெயாம் தான் எப்ராயிம் இருக்கிற இடத்துல இருந்தவர். அந்த யெரொபெயாமை தான் ஆண்டவர் என்னன்னு சொல்கிறாரு? எப்ராயிம் தகாத கற்பனைகளை செய்தான், எப்ராயிம் விக்கிரகங்களோடு இருக்கிறான் அப்படின்னு திட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவை. ஆண்டவர் ஆசையாக 11 கோத்திரங்களையும் கொடுத்து ஆண்டவர் அறிந்து கொண்ட ஒரு ராஜாவை தான் இவ்வளோ திட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? யெரொபெயாம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? 2 பொன் கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணுறாரு. உண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 12:28 அதை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் ராஜாவானவன்ங்கிறது அந்த யெரொபெயாம் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இப்போ என்ன பண்ணானா அந்த யெரொபெயாம்? எவ்வளோ கொடூரமான விஷயத்தை பண்ணியிருக்கான் பாருங்க. அவன் மட்டும் விக்கிரகத்தை வணங்கியிருந்தா கூட எவ்வளோ அடி வந்திருக்கும்னு தெரியல. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? ஆண்டவரோட ஜனங்களை கட்டாயப்படுத்துகிறான். ராஜா சொன்னால் அந்த காலத்துலலாம் மீறெல்லாம் முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆண்டவரை இவன் என்ன பண்ணுறான்? இவன் தப்பு பண்ணது பத்தாம, இவன் போய் விக்கிரகத்தை வணங்கினது பத்தாம என்ன பண்ணுறான்? அது மட்டும் காணலையா இவனுக்கு? நீங்கள் எல்லாரும் இந்த 2 பொன் கண்ணுக்குட்டியை தான் வணங்கணும்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவர் முதல்ல சொன்னது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொன்னதை மாற்றி இவன் என்ன சொல்கிறான்? உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவர்கள் இவர்களே. இவன் என்ன பண்ணிட்டான்? பெருக்கிட்டான். ஆண்டவர்களை தேவர்களை என்ன பண்ணியாச்சு? பெருக்கியாச்சு. அவன் பண்ண அநியாயம்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாபம் அடி. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பாடாப்பட்டிருக்காங்க, எவ்வளோ சிறைப்பட்டு போயிருக்காங்க. இவன் பண்ண அந்த பெரிய தவறு தான், சரியா? அப்போது இவன் என்ன பண்ணிட்டான்? விக்கிரகத்துக்கிட்ட இவன் போனது இல்லாமல் ஆண்டவரோட ஜனங்களை, ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற ஜனங்களை துணிகரமாக விக்கிரகத்துக்கு நேராக வழி நடத்துகிறான். இப்போது இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம இதையா பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம எப்படியும் திரும்ப போய் விக்கிரகத்தை கும்பிட போட கிடையாது. இனிமேல் நம்ம போய் யாரையோ போய் நம்ம சர்ச்சில் இருக்க ஒருத்தரை போய் நீங்கள் போய் இனிமேல் விக்கிரகத்தை கும்பிடுங்கன்னு சொல்ல போகிறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஏன் நம்மளை விக்கிரக ஆராதனை பண்ணுறோம், விக்கிரகத்தை சேவிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்கிறாருன்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த யெரொபெயாம் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யெரொபெயாமோட கண்டிஷன் அதுக்கப்புறம் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான கண்டிஷன். என்ன தெரியுமா ஆச்சு? அவனோட பையன் முதல்ல வியாதிப்படுறான். அவன் பலி செலுத்தும் போது அவனோட கை என்னவாயிடுச்சு?
நின்றுச்சு, குஷ்டம் அவன் கையை நின்றுச்சு. அதுக்கு அப்பவாவது அவன் கதறி அந்த பாகால் பலிபீடத்தெல்லாம் போட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் உடச்சான்னு போட்டிருக்கா பைபிளில். இவ்வளோ நடக்குது. அவனுக்கு நல்லா தெரியும் நான் விக்கிரகத்தை வச்சது தான் இவ்வளோத்துக்கும் காரணம்ன்ட்டு. ஆனால் கூட அவன் என்ன பண்ணலை, ஆண்டவர்கிட்ட வரணும்னு 1% அவனுக்கு தோணலை. அதுக்கப்புறமா அவன் எதுலேயே தான் இருக்கான், அதிலவே தான் இருக்கான். அது பத்தாதுன்னு அவனோட பையன் வந்து வியாதி ஆயிட்டான். வியாதியான உடனே இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு ஆண்டவருக்கும் இவனுக்கும் என்னவே இல்லை. இப்போ இருக்கிறது தான் அவன் சொல்கிறது தான் இஸ்ரவேல் ஜனங்களோட ராஜா. ஆனால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சர்ச்சுக்கு வர்றோம், ஆண்டவர்கிட்ட தான் இருக்கோம், ஏசு எங்கள் தெய்வம்னு சொல்கிறோம். ஆனால் எரோபேயா மாதிரி இருக்கிற நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன இல்லாமல் சில நேரம் இருக்கும், சம்பந்தமே இருக்கிறதில்ல. விக்கிரகங்களுக்கு நான் வந்து நம்ம சர்ச்சுக்கு வரனால நான் விக்கிரகத்துக்கிட்ட இருந்து வந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து சர்ச்சுக்கு வாரம் வர்றோம் அதனால் நான் விக்கிரகத்தெல்லாம் வணங்குறது இல்லைங்கிறது அப்படி. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற பிரதரையோ சிஸ்டரையோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம ஏமாற்றலாம் அழகா. ஆனால் யாரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. பார்த்துட்டே இருக்காரு. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம், என்ன செய்கிறோம், என்ன யோசிக்கிறோம். இங்கே இன்னும் எவ்வளோ பேர் பூனை குறுக்கில் போனால் எனக்கு கெட்டது நடக்கும்னு திரும்பி போகிறவங்க இருக்கீங்க. இது எல்லாம் விக்கிரகம்தான். இது நம்ம என்னெல்லாம் மூட நம்பிக்கையில் இருக்கோமோ, சபைக்குள்ளே வந்தப்புறமோ நீ அந்த மூட நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கோம்னா நம்ம பண்ணுறது விக்கிரக ஆராதனை தான். பள்ளி சத்தம் கொடுத்தா யார் இன்னும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்க எவ்வளோ பேர் இதை பண்ணுறீங்க. நம்ம இன்னும் எவ்வளோ பேர் மூட நம்பிக்கைகள்லையும், இன்னும் சில பேர் இறந்து போனால், என்னோட பையனோ என்னோட பொண்ணோ என்னோட சொந்தக்காரங்களோ இறந்து போயிட்டா ஏன் இறந்து போனாங்கன்னு நான் போய் ஒருத்தங்கள்ட்ட கேட்குறேன். அவங்களுக்குள்ள அந்த மகனோட ஆவி வரும், அவன் என்கிட்ட பேசுவான் அப்படின்னு நம்ம இன்னும் இங்கே இருக்க எவ்வளோ பேர் கேட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோன்னா, நான் நிறைய நாள் நினைப்பேன், சேலத்துலேருந்து நாங்கள் இங்கே வரும்போது எப்படியோ ஒரு 100 தடவை போயிருக்கோம்லப்பா. 100 தடவைக்கு மேலே பூனை குறுக்கில் ஓடி இருக்கோம். நான் நினச்சி பாருங்கள், இங்கேருந்து நான் திரும்ப சேலத்துக்கு போகணுன்னா என்ன ஆகும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் முடிஞ்சது ஒரு சனிக்கிழமையில். நல்லா இருக்கும் ஆண்டவர் கிருபையில், எதுவுமே எங்களுக்கு ஆகலை. சனிக்கிழமை கல்யாணம் வச்சா வாழ்க்கை நாசமாக போயிடும், செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சா வாழ்க்கை வாழவே மாட்டாங்க. நம்ம மூட நம்பிக்கைகள்லையே உட்காந்துட்டு நான் விக்கிரகத்திட்டேருந்து வந்துட்டேன், எனக்கு விக்கிரகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம எவ்வளோ நாள் ஆண்டவரை ஏமாற்ற போகிறோம். யெரொபெயாம் அதை தான் பண்ணிட்டு இருந்தான். அவன் சொல்கிறதுக்கு பேருக்கு என்னதை சொல்கிறான், நான் இஸ்ரவேலோட ராஜா. ஆனால் அவன் கை நின்னதுக்கப்புறம் கூட அவன் போய் என்ன பண்ணலை, பாகால் பலிபீடத்தையும் பொன் கண்ணுக்குட்டியையும் அவன் உடைக்கலை. அது பத்தாமல் அவன் இப்போ என்ன பண்ணுறான், பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே மனைவியை அனுப்புகிறான். எங்கே, குறி கேட்குற மாதிரி, தீர்க்கதரிசி அவர்கிட்ட குறி கேட்குற மாதிரி அனுப்புகிறான். என் பையன் பொழைப்பானா இல்லையா, நீ போய் கேட்டுட்டு வா, எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு யார் அனுப்பி விட்ருக்கான், மனைவி. இது வந்து நம்ம இன்னொன்று பண்ணுறது, நம்ம எல்லாரும் பண்ணுறது என்னென்னா, நம்ம தப்பு பண்ணுறது இல்லாமல் நம்ம பிள்ளைங்களே என்ன பண்ணுறது, ஐயோ பூனை குறுக்கில் போனால் போகாதம்மா போயிரு, வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்கே போகிறான்னு கேட்டால் பெரிய தப்பு, போன காரியம் விளங்காது, அப்படிலாம் கேட்கக்கூடாது. பெற்றோர் நம்ம இன்னும் மாறலை, அதுதான் பிரச்சனை. இன்னும் எவ்வளோ பெற்றோர் நம்ம இதில் இருக்கோம். வெளியில் போனால் ஐயோ உண்மையிலே சொல்லுங்கள், எவ்வளோ பேர் வெளியில் போகும்போது எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் கேட்காத விளங்காத காரியம்னு சொல்கிற அம்மா அப்பா எவ்வளோ பேர் இருக்கீங்களா இல்லையா, இருக்கோமா இல்லையா. பள்ளி கிக்கின்னு சவுண்டு போட்டால் டொக்குன்னு கொட்டுறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். நான் ஹவுஸ் விசிட் போகும்போது பள்ளி டக்குன்னு அப்படியே எங்களுக்கு தெரியாத மாதிரி இப்படி கொட்டி முடிச்சிடுறது. எனக்கு எது கொட்டுறீங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. ஆக்சுவலாக ஏன் கொட்டுறீங்கன்னு எனக்குமே தெரியாது. இதை மாதிரி நம்ம ஏன் மூட நம்பிக்கைகள்லேருந்து வெளியில் வர்றதில்ல. இவன் தப்பு பண்ணது இல்லாமல் எல்லாரையும், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தப்பு பண்ணணும். இவன் மட்டும்தான் பாவம் பண்ணுறான்னு கிடையாது. யாரெல்லாம் பாவம் பண்ணணும், அவங்க மனைவி குறி கேட்க போகணும், இவன் பண்ணுற தப்புக்காக இவன் பிள்ளை அடி வாங்கணும். இப்போ ஆண்டவர் அடிச்சிட்டார் பிள்ளை வியாதி ஆயிடுச்சு. இப்போது போய் கேட்டுட்டு வா, என் பிள்ளை பிழைக்குமா இல்லையான்னு வைஃப் அனுப்புகிறார். அங்கே அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா, நீ பண்ண காரியத்துக்கு, நீ பண்ண விக்கிரகாராதனைக்கு, என் ஜனங்கள் எல்லாரையும் நீ விக்கிரகத்துக்கிட்ட நடத்துனதுக்கு உன் பிள்ளை சாகும் போ, அவ்வளோதான். என்ன சொன்னார், உன் பிள்ளை செத்துரும். அது மட்டும் சொல்லலை, உன் ராஜ்யம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் ஒரு சாகுன்னு ஒரு பிள்ளைய சொன்னார்ல, அந்த பிள்ளை வரும்போது செத்துடுச்சு, அந்த பிள்ளை இல்லை. இன்னொரு பையன் இருந்தால் அவன் ராஜாவாகிறான். என்ன ஆகுறான், ராஜாவாகிறான். உடனே யெரொபெயாம் என்ன நினச்சிருப்பான், நம்ம பாகாலெல்லாம் வணங்கினா ஒன்றும் இல்லைப்பா, என்ன நடக்க போகுது, நம்ம பையனை என்ன ஆக்கிட்டோம், ராஜா ஆக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பான். கரெக்டாக நமக்கு சில நேரம் உடனே தண்டனை வரலன்ன உடனே என்ன ஆகுறது,
ஆயிடுது தெரியுமா? நமக்கு வந்து நம்ம பண்ண விஷயத்துக்கு தண்டனை உடனே வரலையே. நான் இன்னைக்கு போய் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையை விக்கிரகத்துக்கிட்ட பண்ணதுக்கு எனக்கு என்ன வரல? தண்டனை உடனே வரலையே. எனக்கு இதுக்கு தண்டனை வரலன்னா ஆண்டவர் இதை ஏற்றுக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். ஏசப்பாக்கு இதில் பிரச்சனை இல்லைன்னு தானே அர்த்தம். தண்டனை சில நேரம் உடனே வராது. ஆனால் அந்த பையனையும் வேற ஒருத்தன், அவன் ராஜாவுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் வந்து கட்டுப்பாடு பண்ணி என்ன பண்ணிட்டான்? யெரொபெயாமோட பையனை கொலை பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? யெரொபெயாமோட பையனை, ராஜாவாக இருந்தவனை என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிவிட்டு இவன் ராஜாவாயிட்டான், பாஷான்னு ஒருத்தன். இப்போது யெரொபெயாமோட குடும்பம் ஆண்டவர் ஆசையாக தான் தெரிந்து கொண்டார், ஆசையாக தான் அறிந்து கொண்டார். யெரொபெயாமை அவனை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம் தான். 11 கோத்திரத்தை கையில் கொடுத்துருக்காரே. ஆனால் அவன் திரும்பவும் அந்த விக்கிரக ஆராதனையோட கனெக்ஷன் வச்சதுனால, விக்கிரகத்தை அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் விக்கிரகத்தை வணங்குறதுக்கு மற்றவங்களை கட்டாயப்படுத்தினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட குடும்பம் அதுக்கப்புறம் பேர் சொல்ல பிள்ளை இல்லை. ஆமாம் தானே? அது எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயம். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் தப்பு பண்ணுறேன், என் பிள்ளைக்காக தான் நான் இவ்வளோ விக்கிரகத்தையும் வணங்குறேன், விக்கிரகத்துக்கிட்ட போகிறேன், திரும்பவும் விக்கிரகத்துக்கிட்ட நான் உறவு வைக்கிறேன், என் பிள்ளைக்கு ஆண்டவர் மாப்பிள்ளை தர மாட்டார், என் பிள்ளைக்கு ஆண்டவர் பொண்ணு தர மாட்டார். நமக்கு என்ன வைராக்கியம் இருக்குது ஆண்டவர்கிட்ட? நம்மளும் யெரொபெயா மாதிரி தான் இருக்கோம். ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியமும் நமக்கு இல்லை. என் பிள்ளைக்கு ஆண்டவர் தருவாருப்பா. என் நம்ம பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் பிறந்த உடனே பிள்ளைக்கு திருடாத, பொய் சொல்லாத, கெட்டதை பண்ணாத, நீ வந்து மோசமானவங்களோட சேராத, இது இல்லை நம்ம சொல்லித்தர வேண்டிய விஷயம். விக்கிரகத்தோட உறவே இருக்கக்கூடாது நமக்கு. எனக்கு புரியுது, இங்கே இருக்க நிறையா பேருக்கு தோணும், இவ பரம்பரை கிறிஸ்தவா, இவளுக்கு ஈஸியாக என்ன கிடச்சிரும்? கிறிஸ்தவ மாப்பிள்ளை கிடச்சிரும், இவ பையனுக்கு ஈஸியாக கிறிஸ்தவ பொண்ணு கிடச்சிரும், எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காதேம்மா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறதே எனக்கு புரியுது. அதனால் எனக்கு 100% புரியுது உங்களுக்கு கஷ்டம், இதில் விசுவாசமாக நிற்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு இது எல்லாமே புரியுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு நம்ம நம்பணுங்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ உங்களை அழைச்சி, இவ்வளோ உங்களை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட ஒரு ஆண்டவரால் வைக்க முடியும்னா, உங்கள் பசங்களுக்கு நல்ல பொண்ணை கொண்டுட்டு வர முடியாதா? முடியும். ஆமேன். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அதை யெரொபெயா பண்ணலை. இங்கே இருக்கிற நிறையா பேர் கூட அதை பண்ணுறதில்ல. நமக்கு பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலன்னா பயந்துடுறோம், பயப்படுறோம். கரெக்டாக? பயப்படுறது தப்பு இல்லாத மனுஷ இயல்பு தான். நமக்கு பயம்தான் வரும். அந்த மாதிரி நிலைமைகளில் பயப்படாமல் இருக்கணும். அதெல்லாம் நான் வந்து நம்மளுக்கு மிஞ்சின விஷயங்கள் தான். ஆனாலும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் சரியா விக்கிரகங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி இருக்க பாருங்க. விக்கிரகத்துக்கும் நமக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. அப்படி நம்ம வைராக்கியமாக நின்னோன்னா ஆண்டவர் கண்டிப்பாக இப்படி நான் சொல்கிறேன் இல்லையா, சந்தானமே இல்லாமல் சில குடும்பங்களை பார்க்குறேன்ட்டு, அப்படி ஆகாமல் விக்கிரகத்துக்கு விரோதமாக நின்று ரொம்ப நல்லா இருக்க குடும்பங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அந்த நேரம் என்ன இருக்கும் தெரியுமா? குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, நீ ஒன்று சொல்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சண்டையாக தான் இருந்த மாதிரி தெரியும் அந்த நேரம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கிற லைஃப்பையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது அதுதான், நீங்கள் விக்கிரகத்துக்கிட்ட போகாதீங்க. விக்கிரகத்துக்கும் நமக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிறிஸ்டியனுங்கிறனால உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் விக்கிரகத்தை வணங்குறவங்கள தான் இருப்பாங்க, அப்படி தானே? இங்கே இருக்கிறவங்க நிறையா பேரோட சொந்தக்காரங்க இன்னுமே விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க, குறி கேட்குறவங்க, கனி கேட்குறவங்க, வேறு என்ன அந்த கட்டைகள்கிட்ட கேட்குறவங்க, மூட நம்பிக்கைகளை நம்புகிறவங்க, முகூர்த்தம் அன்னைக்கு கல்யாணம் வைக்கிற எவ்வளோ கிறிஸ்தவங்க இன்னமும் இருக்கீங்க. நான் வந்து உங்களையெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை, ஏன்னா நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, நாங்களே அப்படி தான் சில நேரம் முகூர்த்தம் அன்னைக்கு கல்யாணம் வச்சாதான் என்ன இருக்குது அது நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. அது எல்லாமே தப்பு. இப்போ நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது, ஐயோ நான் இதெல்லாம் பண்ணிட்டேனே, நான் போய் மூட நம்பிக்கையில் இருந்துட்டேனே, முகூர்த்தம் பார்த்துட்டேனே, குறி கேட்க போயிட்டேனே, அப்படிலாம் பயப்படணுன்ட்டு இல்லை. நான் வந்து சொல்கிற ஒரே காரியம் என்னென்னா, யெரொபெயாம் பண்ணதுலேருந்து அவனுக்கு அடி வந்தப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அட்லீஸ்ட்டு மனம் திரும்பி இருக்கணும். அவன் அதையுமே பண்ணாதது தான் அவனோட பிரச்சனை. இப்போது விக்கிரக ஆராதனை பண்ணும்போது நான் அப்போதே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவர் வெறுக்கிற முதல் காரியம் என்னது? விக்கிரக ஆராதனை. ரெண்டாவது காரியம் என்னது? அதுலேயே ஒரு வார்த்தை வந்துச்சு, அவங்களுக்குள்ளே என்ன ஆவி இருந்துச்சா? வேசித்தன ஆவி. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தங்களுக்கு திரும்ப விக்கிரகத்துக்கு மேலே ஒரு ஆசை வருதுன்னா உங்களுக்கு விரோதமாக வேலை செய்கிற ஆவி பேர் என்ன? வேசித்தன ஆவி. வேசித்தன ஆவி வந்ததுன்னா
கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே கொண்டுட்டு போயிடும், நம்மளை விக்கிரகத்துக்கிட்ட கொண்டுட்டு போயிடும். அதனால் குடும்பங்களில் இந்த விக்கிரகத்தோடு எனக்கு கலப்படம் ஆகிற மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை கடிந்து ஜோம் பண்ணுங்க. வேசித்தன ஆவியை கடிந்து ஜோம் பண்ணணும். சரியா? அப்போதான் இந்த விக்கிரகத்திட்டேருந்து நம்ம முழுசாக பிரிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்தோன்னா, ஆண்டவரை விசுவாசித்தா ஆண்டவரால் செய்ய முடியாத காரியமே கிடையாது. நமக்கு பயமாகவே இருந்தால் கூட சில காரியங்களில் ஆண்டவரால் இந்நாள் மட்டும் நடத்தி நம்மளை உயர்த்தி, நம்மளை சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு யாரும் இல்லை, இவ்வளோ நல்லா நடத்துகிற ஆண்டவருக்கு நம்ம விக்கிரகத்துக்குள்ளேயும் வைராக்கியமாக நின்னா அவரால் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கலாமா? நம்ம நினைக்கணுமா? அப்படி தேவையில்லை. கரெக்டாக நம்ம விக்கிரகத்தில் எதிர்த்து நின்னோன்னா நம்மளை ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ளவர். அதை நம்ம விசுவாசிக்கணும். அடுத்தது இதே மாதிரி வேசித்தன ஆவி இருக்கிறவங்க, வேசித்தனத்தில் போனவங்க, அவங்கள ஆண்டவர் எந்த கணக்கில் கொண்டு வந்துடுறாருனா விக்கிரக ஆராதனைக்காரங்கிற கணக்கில் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு ஒரு இப்போ நான் எப்படி விக்கிரக ஆராதனை பண்ணதுக்கு எரோபேயாம் சொன்னேனோ அதே மாதிரி இந்த கதை எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீலேயாம் கதை. ஆண்டவரோட நீதி எங்கே விளங்குச்சுங்கிறது அவர் முன்னாடி 2-3 கதையை சொல்லி இங்கெல்லாம் என் நீதி விளங்கியிருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாருல, அந்த கதையை தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு எரோபேயாம் கதை, அடுத்தது பீலேயாம் கதை. பீலேயாம் கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். பீலேயாம்ங்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர்கிட்ட ஒரு ராஜா வந்து கேட்குறாரு, நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணணும்? அவர் ஒரு அந்நிய ராஜா, இஸ்ரவேலோட ராஜா கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணணும்? இவங்களை சபிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம்ப்பா, நீ என்ன பண்ணக்கூடாது? சபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவர் சபிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சார் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஆசை, தீர்க்கதரிசிக்கு என்ன ஆசை, நம்ம நல்லதா அவன் சொன்னபடி சொன்னோன்னா ஒரு 4 பொண்ணு கிடைக்கும், 4 வெள்ளி கிடைக்கும், நமக்கு ஒரு வீடு கிடைக்கும், ஒரு குதிரை கிடைக்கும், ஏதோ ஒரு ஆசை அவருக்கு. என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் சொன்னதை சொல்கிற மாதிரி அங்கே ஆக்டிங்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி என்ன பண்ணி விட்டுட்டாரு, ஒரு மோசமான ஐடியாவை சொல்லிட்டு போயிட்டார். என்ன ஐடியா சொன்னார் தெரியுமா? உங்கள் ஸ்திரீகள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னது கேரக்டரில் கொஞ்சம் வீக்கு, அவங்க என்ன பண்ணு, உன் ஸ்திரீகளை உள்ளே அனுப்பு, வேசித்தனம் ஈஸியாக நடக்கும், ஆண்டவருக்கு வேசித்தனம் என்ன பண்ணாது, பிடிக்காது அப்படின்னு சொல்லி தன்னால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கோவப்பட்டுருவார். நான் ஏன் சாபம் போடணும், அவரே சாபம் போட்டுருவார்ப்பா, நீ கவலையே படாமல் இந்த வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு பீலேயாம். இதை பார்த்துட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறான், மீதியானிய ஸ்திரீகளோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேசித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேசித்தனம் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாதம் வந்துடுச்சு. அந்த வாதம் வர ஆரம்பித்த உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க வந்து வேசித்தனம் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த மீதியானிய பெண்களோட தேவர்களை வணங்க ஆரம்பித்தாங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வேசித்தனம் பண்ணுனா டைரெக்டாக என்ன ஆகிடும், ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். நம்ம இதை பண்ணால் அதை பண்ணிவிடுவோம், அதை பண்ணால் இதை பண்ணிவிடுவோம். அதனால் நம்ம ரெண்டுத்துக்குமே விலகி தான் ஓடணும். வேசித்தனம் பண்ணிட்டோன்னா விக்கிரக ஆராதனை பண்ணிடுவோம், விக்கிரக ஆராதனை பண்ணிட்டோன்னா வேசித்தனம் வந்துடும், நம்ம குடும்பங்களுக்குள்ளே என்ன பண்ணிடும், வந்துடும். அதனால் நம்ம வந்து வேசித்தனத்துக்கும் விலகி இருக்கணும். அங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வேசித்தனம் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய வாதம் வருது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. 24,000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்துட்டே இருந்த ஒரு ஆசாரியனோட பையன், யாருன்னு தெரியுமா, ஆரோனோட பையன். ஆரோனோட பேரன் தான் பினஹாஸ். பினஹாஸ் என்ன பண்ணாராம், ஒரு பயங்கர வைராக்கியம் அவருக்கு. என்ன வைராக்கியம் இது, என்ன, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், பயங்கர வைராக்கியமாக ஒரு பெரிய ஈட்டியை தூக்கிட்டு போகிறாரு. யாரை பின்னாடி இப்போ போகிறாரு, ஒருத்தன் வந்து ரொம்ப துணிகரமாக இஸ்ரவேலோட கூடாரங்கள் வழியாக யாரை கூட்டிகிட்டு போகிறான், ஒரு மீதியானிய பெண்ணை வேசித்தனத்தை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போன உடனே இவர் அவன் மேலே கோவத்தில் ஒரு ஈட்டியை தூக்கிட்டு போய் அவங்க விபச்சாரம் பண்ணும்போது பெண்ணையும் அந்த ஆளையும் சேர்த்து என்ன பண்ணிட்டான், ஈட்டியோட ஒரு குத்திட்டான். குத்துன அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, வாதம் நின்றுச்சு. ஆண்டவர் இந்த பக்தி வைராக்கியத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்ம பக்தி வைராக்கியத்தை காட்டணும். இது வந்து ஆண்டவருக்காக வைராக்கியம் நீங்கள் எவ்வளோ காட்டினாலும் ஆண்டவர் தப்பு சொல்ல போகிறதே கிடையாது. உங்கள் அம்மா அப்பா உங்களை கட்டாயப்படுத்தினா கூட நான் சொல்கிறேன், பிள்ளைங்க நில்லுங்க ஆண்டவருக்காக. சரியா? இன்கேஸ் நம்மளோட சபையில் நான் சின்ன குழந்தையிலேருந்து இருக்கனால பார்க்குறேன், நிறையா பேர் வந்து பேரண்ட்ஸே என் பிள்ளைய நான் அப்படி அனுப்பிடுறேன், எனக்கு பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வைராக்கியமாக நிற்க நம்ம ட்ரை பண்ணலாம்.
கரெக்டாக பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, நீங்கள் எல்லாம் பெருசாக வரும்போது இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்களோட நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லும்போது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், அட்லீஸ்ட் வைராக்கியமாக நில்லுங்க. இங்கே என்ன பண்ணாராம் பினஹாஸ், இந்த வேசித்தனம் பண்ணுறவங்களுக்கு விரோதமாக நிற்கிறாரு. நின்ன உடனே அவருக்கு ஒரு ஆண்டவர் வந்து அந்த பினஹாஸை பற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 25:13. பினகாஸ் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நித்திய ஆசாரிய பட்டம். நித்தியமா இருப்பாங்கன்னா என்னது? அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அவங்க நித்தியமாக எதாக இருப்பாங்க? ஆசாரியெல்லாம் இருப்பாங்க. ஆசாரிய ஊழியங்கிறது ஒரு பாஸ்டர் மினிஸ்ட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இப்போ தெரிஞ்ச மாதிரி பாஸ்டராக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரே ஒரு பக்தி, அவன் வேற ஏதாவது பெருசாக பண்ண மாதிரி நமக்கு தெரியுதா? அவன் கண்ணு முன்னாடி வேசித்தனம் பண்ண 2 பேரை கொலை பண்ணியிருக்கான், அவ்வளோதான். நீங்கள் போய் எல்லாரும் ஈட்டி எடுத்துகிட்டு கொலை பண்ணுறேன்னு நின்றாதீங்க, அதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் வைராக்கியம் வைக்கணும்னா அட்லீஸ்ட் அவங்களோட உடன் போகக்கூடாது, அதை தான் நான் சொல்கிறேன். விக்கிரக ஆராதனை பண்ணுறதுக்கு ஒருத்தங்க உங்களை கட்டாயப்படுத்தினா முடியாதுன்னு தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தைரியமாக சொன்னால் ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கண்டிப்பாக கொடுப்பாரு. சரியா? நம்ம அதை சொல்லும்போது அது தைரிய பக்தி வைராக்கியத்தை காட்டும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பினஹாஸுக்கு நான் என்னோட சமாதான உடன்படிக்கைன்னா என்னென்னா ப்ராமிஸ், சத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா, நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் சமாதான உடன்படிக்கை பண்ணுறேன்ப்பா பினஹாஸோட. அங்கே அடி போட்டு 24,000 பேரை கொண்டுட்டு யார் கூட சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு? இப்போது பினஹாஸோட சமாதான உடன்படிக்கை பண்ணுறாராம். அது மட்டும் இல்லை, அவனோட பிள்ளைங்க அவனோட சந்ததி என்ன ஆவாங்களாம்? நித்திய ஆசாரியர்களாக இருப்பாங்க. அவங்கள நான் என்றைக்கும் இது பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்கிறார். நம்ம பண்ணுற சின்ன பக்தி வைராக்கியம், நம்ம காட்டுற சின்ன வைராக்கியம் ஆண்டவரோட மனசை குளிர வச்சிரும். வாதையே நின்றுச்சு. அப்போது நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் பர்சனலாக, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் சேர்த்தெல்லாம் எடுக்காதீங்க. பர்சனலாக உங்களோட சுயமாக நீங்கள் ஒன்று யோசிங்க. நான் எதை பண்ண மாட்டேன்? விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டேன். நான் வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா தேவன் அருவருக்கிற 2 பெரிய காரியங்கள் இந்த 2 தான். சரியா? இதே மாதிரி விக்கிரக ஆராதனையில் கொஞ்சம் பேர் வைராக்கியமாக நின்னாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறையா பேர் விக்கிரக ஆராதனையில் வைராக்கியமாக நான் பண்ண மாட்டேன் விக்கிரக ஆராதனைன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 பேர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நான் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற பேரை சொல்கிறது கிடையாது. அதுக்கு பதில் ஆண்டவர் அவங்களுக்கு வச்ச பேரையே சொல்லிடலாமா? அனனியா, மிஷாவேல், அசரியா. இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ராஜா சொல்லிட்டீங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய சிலையை என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். அவங்களுக்கு குழுக்குழுன்ட்டு நித்திய உடன்படிக்கை இல்லாமல் கிடச்சிது. உடனே என்ன கிடச்சிது தெரியுமா? ஒரு பெரிய எரியிற அக்கினி சூளை தான் கிடச்சிது. அவங்களுக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்? உண்மையாக சொல்லுங்கள், நம்மளை கொண்டு போய் தகதகன் எரியிற பெரிய ஒரு ரூம் அளவு சூளையில் கொண்டு போய் உள்ளே போட போகிறாங்கன்னா நமக்கு ஆண்டவர் மேலே அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் காப்பாற்றுவாருன்னு தெரிஞ்சால் அவங்க பண்ணாங்க. ஏன்னா அவங்க நல்ல ஒரு வார்த்தையை சொன்னாங்க. தப்புவியாமல் போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? விக்கிரகத்தை வணங்க மாட்டேன். ஆண்டவர் தப்பு வைக்கலன்னா பரவாயில்லப்பா. எனக்கு அது கரெக்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிருக்கோம், பொண்ணுக்காக வெயிட் பண்ணிருக்கோம், பயமாக இருக்குது, வயசு கூடுது, பொண்ணுக்காகவோ மாப்பிள்ளைக்காகவோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வயசு கூடிகிட்ருக்கு. அப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம்? கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்லப்பா, நான் என்ன பண்ணுவேன்? விக்கிரகத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை. நான் ஒத்துக்கிறேன். சரியா? கல்யாணம் முடியாமல் இருக்கிறதுனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறதெல்லாம் ஈஸியான வார்த்தை கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதை நீங்கள் சொல்லும்போது உங்களோட வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? என்ன பண்ணார் தெரியுமாங்க? 3 பேர் தான் போடுறாங்க. நெருப்பு சூளைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? 3 பேரை போடுறாங்க. அங்கே என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். அவர் தப்புவியாமல் போனாலும் பரவாயில்லப்பான்னு சொன்னாங்க இல்லையா? யாரே இறங்கி வந்துட்டாங்க? ஏசப்பா வந்துட்டாரு. ஏன்னா அதில் போட்டிருக்கு அந்த சாயல் எப்படி இருந்துச்சா? தேவகுமாரனுக்கு ஒத்த சாயல். ஏசப்பாவே வந்துடுவாருங்க. நம்ம வைராக்கியமாக நிற்கும் போது யார் வந்துடுவா? ஏசப்பா பக்கத்தில் வந்துடுவார். உங்கள் கையை பிடிச்சிருவார். என் மகன் வைராக்கியமாக நின்றுட்டான், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அவ்வளோதான். ஆண்டவருக்கு வேண்டியது அது ஒன்று தான்.
இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்களில் யாருக்கெல்லாம் இந்த வைராக்கியம் வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு வார்னிங், சரியா? இது ஒரு எச்சரிக்கை. தயவு செஞ்சு விக்கிரகத்தோட கை கோக்குறத என்ன பண்ணிருங்க, நிறுத்திடுங்க. நம்ம என்ன விக்கிரகத்துக்கிட்ட திரும்ப போக போகிறோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன விஷயந்தான். நாள் பார்க்குறது, நேரம் பார்க்குறது, குறி கேட்குறது, செத்தவங்களோட ஆவிங்களோட பேசுகிறேன்னு சொல்கிறது, இது எதுவுமே பைபிள் சொல்லலைங்க. இது எதுவுமே பைபிளில் இல்லை. இது எதுவுமே ஆண்டவருக்கு பிடிக்காது. இது எல்லாம் எதோட ஒத்தது? விக்கிரகத்தோட ஒத்தது. இதை பண்ணியிருந்தோமானால் இன்னைக்கு என்ன பண்ணிடணும்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிடணும். ஆண்டவரே, நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது 100% தவறு தான், என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு இது சரி வராது. நான் யாரை மட்டும்தான் நம்ப போகிறேன்? உங்களை மட்டும்தான் நம்ப போகிறேன். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க. இது நாள் வரைக்கும் நடத்தின ஆண்டவர் என்ன பண்ணுவீங்க, இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீங்கிறத நம்ம விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட போய் சேரணும், சரியா? இன்னும் நம்ம பெரியவங்களை சொல்கிறேன், பெற்றோர்களை சொல்கிறேன், என்னோடய குழந்தைக்காக தானே, என்னோட பிள்ளைக்காக தானே, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே. நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கிறது என் கையில் கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், ஜெரமியாவை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அவனை வளர்த்து தர போகிறது ஆண்டவர் தான், நான் கிடையாது. அதை நான் நம்பினேன்னா நான் பழைச்சேன், நான் சேஃப். என் பிள்ளையை வளர்க்குற வேலை யார் பார்த்துருவா? ஆண்டவர் பார்த்து. நான் வளர்க்க போகிறேன் என் பிள்ளை நான் தொங்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? பிள்ளை பின்னாடியே போயிடுவேன். அப்புறம் அது சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க வேண்டியதாக போயிடும் எனக்கு. அது கிடையாது. ஆண்டவர் யாரை வளர்க்கணும்? என் பிள்ளையை வளர்க்கணும். அந்த வைராக்கியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விருப்பப்படுறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ரொம்ப கொடூரமான விஷயம். நம்ம ஆண்டவரோட வேதத்தை மறந்துட்டு, ஆண்டவரோட வேதத்தோட வல்லமையை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவரோட என்ன பிரச்சனை வந்தாலும் பைபிளில் போய் உட்காருங்க. பைபிள் வாசிக்க தெரியாதுன்னா ஏசப்பா கிட்ட போய் உட்காருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம வேதத்தை மறந்துட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதுக்கு பதிலான காரியங்களை தேடி ஓடணுன்னா அந்த காரியங்கள் நம்மளை என்ன பண்ணாது? விடுவிக்காது. அந்த நேரம் அது ஒரு விடுதலை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த நேரம் நமக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணிடும்? ரொம்ப கொடுமையான விஷயம். சொன்னேன் இல்லையா, விக்கிரகாராதனை பண்ணி சந்தானமே இல்லாமல் போனவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அந்த நேரம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம நல்லாவே இருக்க போகிறோன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? அதனால் நம்ம வேதத்தை மறக்கவே கூடாது, தேவனை மறக்கவே கூடாது. நம்ம ரொம்ப வேதத்தை மறந்தால் யாரை மறந்துடுவாராம்? நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களையே ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராம்? மறந்துடுவார். அதனால் அந்த வேதத்தை மறக்கிறது, ஆண்டவர்கிட்ட இருந்து தூரம் போகிறது, விக்கிரகத்துக்கிட்ட நம்ம உறவு வைத்து கொள்கிறது, இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆனாலும், ஆனால் எனக்கு உங்களோட எல்லா கஷ்டங்களும் எனக்கே புரியுதுன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ நல்லா புரியும். ஐயோ, இவங்களை இந்த விக்கிரகத்துக்கிட்ட இருந்து ஒதுங்கி ஓடுறது எவ்வளோ கஷ்டம்னு யாருக்கு நல்லா புரியும்? ஆண்டவருக்கு நல்லா புரியும். அவர் விசுவாசிங்க, அவரை நம்புங்க. பினஹாசை போல, அனனியா மிஷாவில் அசரியாவை போல வைராக்கியமாக நில்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? காரியங்கள் மாறுதலாக நன்மைக்கு ஏதுவாக முடியும்படியாக நமக்கு உதவி செய்வார். சரியா? நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஒரே ஒரு ஜபந்தான் பண்ண போகிறோம். எல்லாரும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே, ஒருவேளை விக்கிரகத்தோடு எனக்கு ஏதாவது உடன்படிக்கை இருந்திருந்ததுன்னா, நாங்கள் தெரியாமல் பண்ணியிருந்தோன்னா, எங்களோட குடும்பத்தோட கட்டாயத்து நிமித்தம் பண்ணியிருந்தோன்னா கூட ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி மன்னிப்பு கேட்டுருங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற டைம். இதை நம்ம அல்லல் தட்டவே கூடாது. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். இதாவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களோடு கூட உம்மோடு நாங்கள் எவ்வளோ ஐக்கியமாக இருக்கணும், உண்மை எப்படி பற்றி கொள்ளணும் கற்றுத்தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். யெரொபெயாமை போல ஆண்டவரே, நாங்களும் வழி விலகி மற்றவர்களையும் உம்மை விட்டு வழிதப்ப பண்ண அப்படிப்பட்ட ஒரு சாபமான வாழ்க்கையை எங்களை விட்டு அகற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அதனுடைய பலன்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, சந்ததி அற்று போகாதபடி உமக்கென்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ எங்களை இன்னும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அப்படி நீர் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோட கூட இருப்பதாக. ஆமென்.
தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.